We can start prayer, Swami. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே ஒன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த சலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்திவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவரின்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் பெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக விய நிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனமோர் மாணிக்கமணியே வருக வருகவே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்க குழல் வள்ளி மகிழ்ந்தொருவாள் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கருத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் மனுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய நல்ல வணக்கங்கள். இன்று நம்ம தலைவி வருந்துதல் என்ற ஒரு தலைப்புல 1087வது நம்பருக்குரிய பாடல்களுக்கு நம்ம விளக்கம் எடுக்க இருக்கின்றோம். கற்பூரம் மணக்கின்றது என் மேனி முழுதும், கணவர் மனம் அதுவென்றேன், அதனாலோ அன்றி இப்பூவை அறியுமடி நடந்த வண்ணம் எல்லாம் என்று உரைத்தேன். எதனாலோ அறியேன், பொற்புவின் முகம் வியந்தாள், பாங்கி அவளுடனே புரிந்தெடுத்த வளர்த்தவளும் கரிந்த முகம் படைத்தாள். சொற்பூவை தொடுக்கின்றார் கால்கள் கலையாதே, துண்ணு நடராயர் கருத்தெல்லை அறிந்திலனே.
அதாவது பூத மனம் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். இந்த இந்த பூமியில வந்து பூக்களுக்கெல்லாம் மனம் உண்டு. பழங்களுக்கு வந்து வாசனைகள் எல்லாம் உண்டு. இலைகளுக்கெல்லாம் சில வாசனைகள் எல்லாம் உண்டு. ஒரு மனிதன் உடம்புல கூட வாசனைகள் வந்து உண்டு. மிருகங்களுக்கும் அது உடம்புல வந்து வாசங்கள் உண்டு. சில மிருகத்தினுடைய வாசம் நாற்றமாக இருக்கும். மண் வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கும் வாசனைகள் உண்டு. அதுபோல இறைவனுடைய திருமேனியில வந்து வாசம் இருக்குமா என்ற ஒரு கேள்விக்கு வந்து வாசம் உண்டு. அதுதான் இங்க வந்து கற்பூரம் மணக்கின்றது என் மேனி முழுவதும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். எப்பொழுது இறைவன் உடம்பு நமக்கு கிடைக்கின்றதோ, இறைவனால் நமக்கு ஒளி உடம்பு கிடைக்கின்றதோ, அந்த உடம்பு வந்து கற்பூரம் மனம் வீசும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க கற்பூரம் மணக்கின்றது என் மேனி முழுவதும் கணவர் மனம் அதுவென்றேன். அந்த மனம் வந்து இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மனம் என்று நான் சொன்னேன் தோழிகிட்ட. சக்திகள் கிட்டலாம் சொன்னேன். அதனாலோ அன்றி இப்பூவை அறியுமடி நடந்த வண்ணமெல்லாம் என்று உரைத்தேன். இப்பூவை அப்படின்றது இது ஒரு இந்த சக்தி வந்து பூ என்பதற்கு ஒளி, பூ என்பதற்கு சக்தி என்றெல்லாம் இருக்கும். இப்பூவை பெண்ணாக பூவையர் அப்படின்னால பெண்ணுங்களை குறிக்கக்கூடிய இப்பூவை அறியுமடி நடந்த வண்ணமெல்லாம் என்று உரைத்தேன். அந்த கணவரோட கலக்கும்போது அந்த மனம் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் இருந்தது என்பதை எல்லாம் நான் எடுத்து உரைத்தேன். இதனாலோ எதனாலோ தெரியல பொற்புவின் முகம் வியந்தாள். பொற்பூவின் அந்த சக்தி உடம்புல இருக்கிற மற்ற மாயை சக்திகள் முகம் வியந்தாள். தாங்கி அவளுடனே புரிந்தெடுத்து வளர்த்தவளும் கரிந்த முகம் படைத்தாள். இதுவரையில மாயா சக்திகள் பற்பல மாயா சக்திகள் இருந்தாலும் என்னை வளர்த்து எடுத்த அந்த மாயா சக்தியும் முகம் கரித்து போச்சு. கருமை அடைந்து போச்சு. அதான் கரிந்த முகம் படைத்தாள் அப்படின்னு இங்க சொல்றார். சொற்பூவைத் தொடுக்கின்றார். கால்கள் களையாதே துண்ணு நடராயற் கருத்து அறிந்திலன். இறைவனுக்கு அவர் பாமாலையை வந்து பூ என்பது இங்க சொற்பூவை தொடுக்கின்றார். சொல்லால் அவரை புகழ்ந்து பாடுகின்றார். கால்கள் களையாதே துண்ணும் நடராயர் கருத்தெல்லை அறிந்தது. கலையாத கால்களாக கொண்டிருக்கின்ற இறையவர் அவருடைய கருத்தை நான் இருக்கவில்லையே அப்படின்று இங்கே இந்த பாடல் நமக்கு மெய்ப்பிக்கின்றது. அடுத்த பாடல்ல மண்ணு திருச்சப வேடையே மணவாளருடன் வழக்காடி வலது பெற்றேன் என்று அதனாலோ இன்னும் அவர் வதன இள நகை காணச் செல்வேன் என்று சொன்னேன். அதாவது சபை நடுவே என்பது பெருவெளியை குறிக்கும். மண்ணு திருச்சபை விட மணவாளருடனே கூடி வழக்காடி இறைவனை இங்கே வந்து மணவாளனாகவும் இங்கே குறிப்பிடுகின்றார். அவருடைய வழக்காடி நான் பேசுகின்ற பொழுது இன்னும் அவருடைய வதன இள நகை அவருடைய சிரிப்பை காணச் செல்வேன் என்று இந்த சக்திகளுக்கிட்டெல்லாம் மாயை சக்திகளுக்கெல்லாம் சொன்னேன். சொன்னதுனாலோ தெரியல இதனாலோ அதனாலோ எதனாலோ மின்னும் இடை பாங்கி ஒரு விதமாக நடந்தான். இந்த சக்திகள் எல்லாம் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டது அப்படின்னு குறிப்பிடுகிறார். மிக பரிவால் வளர்த்தவளும் வெய்து பிரிந்து போனார். இதுவரையில என்னை வளர்த்தெடுத்த மாய சக்திகள் என்னை வளர்த்தெடுத்தவளும் கோபம் கொண்டு உயிர்த்து போச்சு. அண்ணனடை பெண்கள் எல்லாம் சின்ன மொழி புகழ்கின்றார். அத்தர் நடராய திரு சித்தம் அறிந்திலன். மற்ற பெண் சக்திகள் எல்லாம் பற்பல சக்திகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து இயக்குகின்றது. அதனால அதை வந்து அண்ணனடை பெண்கள் என்று குறிப்பிட்டார். சின்ன மொழி புகன்றார். சிறுமொழிகள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஏளனமாக இந்த சக்திகள் எல்லாம் பேசுது. ஆனா என்னுடைய அத்தர் நடராயருடைய சித்தம் சித்தம் என்றால் எண்ணம் அந்த எண்ணத்தை நான் அறிந்திரலையே இன்னும் அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிடுகின்றார்.
அடுத்த பாடல்ல கல்லுண்டால் எனப் புகன்றீர் கனகசபை நடுவே கண்டதல்லால் உண்டதில்லை என்று அதனாலோ எள்ளுண்ட மற்றவர் போல் என்னை நினையாதீர் என்று உரைத்தேன். கல்லுண்டால் எனப் புகன்றீர் கனகசபை நடுவே கண்டதல்லால் உண்டதில்லை. அதாவது பெருவெளியில என்ன இருக்குன்னாக்கா அமுதம் இருக்கு. அந்த அமுதத்துக்கு கல் என்று பெயர். அதுக்கு அமுதம் என்று பல்வேறு பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. கல் உண்டால் எப்படி நமக்கு போதை தருமோ, இன்பம் தருமோ, அதுபோல அமுதத்தை உண்டால் அந்த அமுதம் நமக்கு வள்ளல் பெருமானுக்கு இன்பத்தை தரும். அமுதம் உண்ண உண்ண ஒளி உடம்பு வளரும். அதான் கல்லுண்டால் எனப் புகன்றீர் கனகசபை நடுவே கண்டதல்லால் உண்டதில்லை என்று அதனாலும். கனகசபையில அந்த அமுதம் இருக்குது. அந்த கல் என்ற அமுதம் இருக்கின்றது. அதை கண்டிருக்கிறேன் ஆனா உண்டதில்லை என்று குறிப்பிடுகின்றார். எள்ளுண்ட மற்றவர் போல் என்னை நினை. மற்ற எளிமையான அமுதத்தை உண்டவர் போல் முதன்மை அமுதத்தை உண்ணாமல் மற்ற மற்ற எளிய அமுதத்தை உண்டவர் போல் என்னை நினையாதீர் என்று உரைத்தேன். இதனாலோ எதனாலோ அறியேன் உள்ளுண்ட மகிழ்ச்சி எல்லாம் உவட்டி நின்றால் பாங்கி. பாங்கி என்று சொல்லக்கூடிய இந்த மாயை சக்தி அதுக்கு மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சியெல்லாம் ஓட்டிக்கொண்டு நின்று பாங்கி வந்து வளர்த்தவளும் என்பால் சிவந்து கண்ணால் ஆனாள். வெகுண்டுச்சு, கோபம் கொண்டதான். அந்த கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போச்சு பாங்கி. அந்த வளர்த்தெடுத்த சக்திக்கும் கோபமாக போயிடுச்சு. ஓ, நாங்களாம் உண்ணாததை நீ சாப்பிட்டுட்ட, நீ பெருசா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவந்த கண்கள் கண்ணால் ஆனாள். கண்ணெல்லாம் சிவந்து போச்சுன்னு. துள்ளுண்ட பெண்கள் எல்லாம் சூழ்ந்து நொடிக்கின்ற மற்ற சக்திகள் எல்லாமே நொடிக்கின்றது. ஒரு இருமாப்பு கொண்டு சுத்த நடராஜ சுத்தம் அறிந்திலனே அப்படின்ற இந்த பாடல்ல பெருமான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா அவரு அமுதம் உண்டு வளர்ந்தவர் இல்லையா, அதனால. அடுத்த பாடல்ல காரிகையீர், காரிகைனா இருள் சக்திகள், மாயா சக்திகள். காரிகரில் எல்லீரும் காணவம்மின், இவர் கூப்பிடுறாரு, நீங்களாம் பாருங்க அப்படின்னு இருள் சக்திகள் எல்லாம் அழைக்கின்றார். எனது கணவர் அழகினை, என்னுடைய கணவரோட அழகை நீங்களாம் பாருங்க அப்படின்னு அழைக்கின்றார் வள்ளல் பெருமான். அதான் கணவர் அழகினை என்றேன். அதனாலோ அன்றி ஏரிகவா திருவுருவை எழுத முடியாது. அந்த திருவுருவத்தை வர்ணிக்க முடியாது. எழுத்தால் எழுதி அதனுடைய சிறப்பை, அதனுடைய அழகை எழுத்தால் எழுதி முடியாது அப்படின்னு சொல்றாரு என்று சொன்னேன். இப்படி அந்த சக்திகள், மாய சக்திகளிட்டெல்லாம் இறைவனுடைய திருவுருவை நான் எழுதி முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது, அழகு மிக்கது என்று அதுங்கிட்ட சொல்ல போய் சொன்னதுனாலோ என்னவோ, இதனாலோ எதனாலோ அறியேன் கரிகவகா குழல் சோர கடுகெடுத்தெழுந்தாள். அந்த மாயை சக்திகள் எல்லாம் கடுகெடுத்து கொண்டது. பாங்கி கண் பொறுத்து வளர்த்தவளும் புண் பொறுத்தாள். உள்ளத்து நெறிகவா பெண்கள் மொழி போர் இகவா எடுத்தார். இந்த உள் சக்திகள் எல்லாம், மாய சக்திகள் எல்லாம் அது வாய்க்கு வந்த மாதிரி போர் கொடுத்தது அப்படின்ற, வாயால் திட்டுதுச்சு, வாயால் போர் செய்தது. இகவாது எடுத்தார் நிறுத்த நடராய திருக்கருத்தை அறிந்தேன். இன்னும் இறைவனுடைய திருக்கருத்தை நான் அறிந்திருக்கவில்லை. ஒவ்வொரு பாடல்களிலும் என்ன நமக்கு புலப்படுது அப்படின்னு கேட்டாக்க, மாயை சக்திக்கும் அருள் சக்திக்கும் உள்ள ஒரு தொடர்புகளை பற்றி விவரிக்கின்ற பாடலாக இது இருக்கு. கண்ணேறு படும் என நான் அஞ்சுகின்றேன். கண்ணேறுனாக்க இந்த திருஷ்டி, கண் பட்டுட்டாக்க நம்மளாம் அந்த சுத்தி போடுவோம் இல்லையா, அதனால அந்த வள்ளல் பெருமானுடைய கணவர் என்று சொல்லக்கூடிய அருப்பெருஞ்சோதியினுடைய அழகு அப்படி கண் பட்டுடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி, கண்ணேறுபடும் என நான் அஞ்சுகின்றேன், எனது கணவர் வடிவது காண்கென்று அதனாலே
எண்ணாத மனத்தவர்கள் காண விளைகின்றார். இதற்கு முன்பு எண்ணாதவர்கள் எல்லாம் இறைவனுடைய அழகை, வடிவை காண விரும்புகின்றார்கள் என்று உரைத்தேன். இப்படி அதுங்கிட்ட சொன்னேன். மாயை சக்திகிட்ட சொன்னேன். கண்ணெருவோடு நான் அஞ்சுறேன். எனது கணவர் வடிவலையை காண எண்ணாத மனத்தவர்களெல்லாம் காண விளைகின்றார். எப்படி சொன்னதுனாலோ எதனாலோ அறியேன். நன்னாரில் கடுத்த முகம் தோழி பெற்றாள். தோழி என்று சொல்லக்கூடிய அந்த மாயை சக்தி கடுத்த முகத்தை கொண்டு இருந்தாள். அவளை நல்கி என்னை வளர்த்தவளும் மல்கி வன்படுத்தாள். பண்படுத்தாள். என்னை வளர்த்த சக்தி துரோதாயி என்ற ஒரு சக்தி தான் அந்த வளர்த்தெடுத்த சக்தின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் துரோதாயி சக்தி இருக்குது, மாயை சக்தி. அந்த சக்தி இருக்கனால தான் நம்மலாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சக்தியும் எப்படி ஆயிடுச்சுனாக்கா வன்மையாக அதுவும் கோபித்துக் கொண்டது. பெண்ணாயாம் பெண்ணாயாம் பலவும் பேசுகின்றார். பெண் நாயம் பலவும் பேசுகின்றார். இந்த சக்திகள் எல்லாம் அது அங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில நாயத்தை பேசுகின்றது. இங்கே பெரிய நடராயர் உள்ள பிரியம் அறிந்திரன். பெரிய நடராஜராக இருக்கின்ற இறைவனுடைய பிரியம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நான் அறிந்திலனே அப்படின்னு சொல்றார். கற்பூரம் கொணர்ந்து வம்மின் என் கணவர் வந்தால் கண்ணெச்சில் கழிக்கின்றேன் என்றார். அதனாலோ எப்பூத நிலையும் அவர் தம் திருவடி தாமரை கீழ் என்று சொன்னேன். அதாவது சுத்தி போடுறதுக்காக கற்பூரம் கொண்டு வாங்க என்று கணவர் வந்தால் அவருடைய கண் படும். அதனால அந்த கண் எச்சில் கண் திருஷ்டியை கழிக்கிறதுக்கு என்று சொன்னேன். எப்பூத நிலையவர் எந்த பூத நிலையும் அவர் தம் திருவடி தாமரை கீழ் என்று எல்லா உலகங்களும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளால் தான் இயங்குது என்று நான் சொன்னேன். அதனால அவருக்கு திருஷ்டி கழிக்கணும்னு சொன்னேன். இது சொன்னதுனால எதனாலோ தெரியல, வற்பூத வனம் போன்றாள், பூத வனம் போன்றாள் பாங்கி அவள் தன்முன் மகிழ்ந்து பெற்றிங்கனை வளர்த்தாள் வினை வளர்த்தாள். ஆனால் விற்போ உள் நுதல் மடவார் சொற்போர் செய்கின்றார் விண்ணிலவு நடராஜர் எண்ணம் அறிந்தனர். இந்த மாயை சக்திகள் எல்லாம் என்னை என்கிட்ட போர் புரியுது, சொற்களால் என்னை தாக்குகின்றது. அதுங்களுக்கு பிடிக்கல. என்னுடைய கணவரினுடைய சிறப்பை பற்றி சொல்லதுனாலையும் அவருக்கு கண் திருஷ்டி கழிக்க வேண்டும் என்று சொன்னதுனாலையும் இதுங்கெல்லாம் கோபம் கொண்டு மூஞ்ச தூக்கி கொண்டு பலத்த மாய சக்திகள் எல்லாம் அது சொற்போர் செய்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இப்படி இருந்த போதிலும் விண்ணிலவு நடராயர் எண்ணம் அறிந்திலனே. அவருடைய எண்ணம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய எண்ணம் நான் அறிந்திருக்கவில்லை. மண் அணைந்த மலரனை மேல் என்னை அணைந்த போது, மனை அணைந்த மலரனை மேல் என்னை அணைந்த போது வடிவு சுக வடிவானே. எப்பொழுது இன்ப வடிவம் நாம் தாங்குவோம் அல்லது இன்ப வடிவம் அடைவோம் என்றால் வள்ளலார் சொல்வது போல இறைவனுடைய உடல் அல்லது இறைவனுடைய அருள் நம்மளோட இணையும் பொழுது அந்த இணைவதை தான் அணைதல் என்று சொல்றார். சில இடத்துல பாடல்கள் கூட அணையவாரீர் என்னை அணையவாரீர் அணி வளர்ச்சி சம்பளத்தீர் அணையவாரீர் சொல்லுவார். மர்ச் பண்றது. அப்ப இறைவனுடைய மலரணை மேல் என்னை அணைந்த போது வடிவுன்னா என்னுடைய வடிவு சுக வடிவானேன்றது. அப்ப சுகப்பொருளாக சுக வடிவமாக ஆகின்றது என்று அதனாலோ இணைவறியேன் என் முன் புரிந்த பெருந்தவம் என் புகழ். இப்படிலாம் இந்த பெரிய சுகத்தை அடைவதற்கு நான் முன் ஜென்மத்தில் என்ன தவம் புரிந்தேன், அந்த தவத்தின் பயனாக இந்த சுகத்தை நான் அடைகின்றேன் என்று சொல்கின்றார். இணைவறியேன் முன் புரிந்த பெரும் தவம் என் புகழ்வேன். வள்ளலார் செய்த தவத்தினால் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் இது.
இப்படி சொன்னதனாலோ எதனாலோ அறியேன், புனைமுகம் ஓர் கரிமுகமாய் பொங்கி நின்றான். அதாவது இந்த மாயை கொண்டு இருக்கின்ற சக்தி கருத்து முகம்லாம் கரிய முகமா ஆயிடுச்சு. பொங்கி நின்றா, அப்படியே கோபம் கொண்டு நின்றாள். பாங்கி புழுங்கு மனத்தவளாகி அழுங்குகின்றாள் செவிலி. செவிலினா வளர்ப்பு தாய். மாயையாக இருந்து நம்மளை வளர்க்கின்ற அந்த செவிலி தாய் வந்து புலங்குது. அப்படியே புலம்பிக் கொண்டு இருக்குது. என்னடா இவ்வளவு நாள் நம்ம வளர்த்தோம், இன்னைக்கு யாரோ ஒரு சக்தி வந்து இவரை ஆட்கொண்டு வளர்க்கின்றதே. இவர் அதுல மயங்கி நிற்கின்றாரே, அதை புகழ்ந்து நிற்கின்றாரே, அதனுடைய அதை சிறப்பு கொண்டு இருக்கின்றாரே, நம்மளை மதிக்கலையே, நம்மளை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி இதுங்கெல்லாம் புலங்குது. பனை உலர்ந்த ஓலை என பெண்கள் ஒலிக்கின்றார். பனை உலர்ந்த ஓலைனாக்க, ஓலை என்பது எழுதக்கூடிய ஒரு பொருள். உலர்ந்தனாக்க இது வந்து பயனற்றது அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் எல்லாம் ஒரு கேலி பண்றது. இந்த பெண் சக்திகள் எல்லாம் கேலி செய்கின்றது அப்படின்னு சொல்லி, பண்ணவர் என் நடராயர் எண்ணம் அறிந்தனர். இன்னும் அவருடைய எண்ணத்தை நான் அறிந்திருக்கவில்லை என்று இந்த பாடல்ல குறிப்பிடுகிறேன். தாழ்குழலிர் எனச் சற்றே தணிக்க விட்டால் எனது தலைவரை காண் குவல் என்றேன். அதனாலோ அன்றி ஏழ்கடலில் பெரிதன்றோ நான் பெற்ற இன்பம் என்று உரைத்தேன். இதனாலோ எதனாலோ அறியேன், தாழ்குழல்வீர் என்று சற்றே தணிக்க விட்டால் எனது தலைவரை கண் குவல் என்றேன். சற்று இந்த சக்திகள் எல்லாம் என்னை தணிக்க விட்டால் போதும், நான் வந்து என்னுடைய தலைவனோடு இணைந்து ஒரு பெரிய இன்பத்தை நான் வந்து அடைந்து கொண்டு இருப்பேன், அடைந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னதுனாலோ என்னமோ தெரியல, இந்த கூழ் கூழ் எப்படி கொதிக்குமோ அது போல கொதிப்புதென கொதித்தால் பாங்கி. மாயை சக்தி இருக்குல்ல இல்லையா, மனம் என்ற மாயை சக்தி, துரோதாயி என்ற மாயை சக்தி, பலவிதமான மாயை சக்திகள் இருக்கு இல்லையா. கூழ் நம்ம போட்டு கொதிக்க வச்சுமா எப்படி கொதிக்குமோ அது போல இந்த சக்திகள் எல்லாம் கொதிச்சுதுன்னு குறிப்பிடுகின்றார். வாங்கி என்னை வளர்த்த கோதை மருண்டாடுகின்றார். கோதை என்று சொல்லக்கூடிய இந்த மாயா சக்தியை குறிக்கும். அதுவும் மருண்டு ஆடுகின்றது. பேதை எதனால் பேதை எனால் ஆனார், எல்லாம் பேதையாக மடமையாக இது ஆய்கொண்டிருச்சு. சூழ் மடந்தை மார்கள் எல்லாம் தூற்றி நகைக்கின்றார். இந்த மடந்தை மார்கள் என்பதும் மற்ற மற்ற சக்திகளை எல்லாம் குறிக்கின்றது. இதையெல்லாம் தூற்றுதான், வள்ளல் பெருமானை தூற்றி நகைக்கின்றது, இழிவு பேசுகின்றது, இழிக்கின்றது, எல்லாம் நகைக்கின்றது என்பது இழிக்கிறது, ஒரு மாதிரியான நக்கல் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. சுத்தர் நடராஜர் திரு சித்தம் அறிந்தனர். சுத்த பொருளாக விளங்குகின்ற நடராஜர், பராபர வெளியும் கடந்திருக்கின்ற இந்த நடராஜருடைய சித்தம், இவருடைய எண்ணம் நான் வந்து அறிந்திருக்கவில்லையே அப்படின்னு சொல்றார். தனித்தலைவர் வருகின்ற தருணம் இது மடவீர், தனிக்கேனை விடுமின் என்று. தனித்தலைவர் என்று சொல்லக்கூடிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னிடத்தில் வருகின்ற தருணமாக இருக்கின்றது, நீங்களாம் கொஞ்சம் என்னை தணிக்க விடுங்க அப்படின்னு மாயை சக்தி கிட்ட விண்ணப்பிக்கின்றார். என்னை விடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு. அதனாலும் அன்றி இனித்த சுவை எல்லாம் என் கணவர் அடிச்சுவையே என்று உரைத்து. சுவை என்று சொல்லக்கூடிய எல்லா சுவைக்கும் அதிபதி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவர் இல்லைன்னா எந்த சுவையும் கிடையாது என்று நான் சொன்னேன். பெருமைக்காக சொன்னேன். எல்லா சுவையும் என்னோட கணவருடைய அடிச்சுவைக்கு ஈடாகுமா? இனித்த சுவை எல்லாம் என் கணவர் அடிச்சுவையே என்று உரைத்தேன். எதனாலோ அறியேன், பனித்த குளிர்காலத்தே சனித்த சலம் போன்றார். பனீர் காலத்துல எப்படி குளிர் காலத்துல தண்ணி வந்து குளிர்ந்து இருக்குமோ அதுபோல இதுங்களெல்லாம் வந்து குளிர்ந்து போய் நின்றுக்குது. பாங்கி என்னை வளர்த்தவளும் தூங்கும் முகம் கொண்டார். பாங்கி என்று சொல்லக்கூடிய இந்த மாயா சக்தியும் தூங்கு மூஞ்சி மாதிரி ஆயிட்டா, முகத்தை தூக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லுகின்ற. கனித்த பழம் விடுத்த மின்னார் காய் தின்னும் என்றார். பழத்தை விடுத்து கனிந்த பழம் விடுத்து காய் தின்னுகின்றார்
பிஞ்சிய சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பழத்தை சாப்பிடாம. கருத்த நடராயத்திற் கருத்தை அறிந்திலனே. இப்படி நான் உண்ட பழம் போன்று இவங்களெல்லாம் உண்ணல அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கருத்தர் நடராயருடைய கருத்தை நான் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றேன். அரும்பொன் அணையார் துறை வரும் ஒரு சமயம் அகல நின்மின் அணங்கனையீர் என்று அதனாலும் அரும்பொன் அணையார் என்றால் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை பொன் போன்றவர் இல்லையா, பொன்னொழியாக திகழ்கின்றவர். அவர் அணையக்கூடியவர், ஒரு உயிரிலையும் மனதிலையும் உள்ளத்திலெல்லாம் அணையக்கூடிய தன்மை கொண்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். எனது துறை வரும் ஓர் சமயம், என்னிடத்தில் அவர் வரக்கூடிய ஒரு சமயம், நீங்களாம் அகல இருங்க, நீங்கி நில்லுங்க, ஒதுங்கி இருங்க என்று இந்த சக்திகள் அணங்கை என்று சொல்லக்கூடிய மாயை சக்தி கிட்ட சொன்னதனாலோ இரும்பு மனம் ஆனால் இதுங்கெல்லாம் இரும்பு மனம் மாதிரி ஆயிடுச்சு. கனிந்த முகமாகாமல், கனிந்த மனமாகாமல் இரும்பு மனமானால், இருந்து மனம் ஆனாலும் இலகிவிடும் கண்டால், இவருடைய துறை வருகின்ற தருணத்துல மனம் இரும்பாக இருந்தாலும் அது கரைந்து விடும் என்று உரைத்தேன். இதனாலோ எதனாலோ அறியேன், கரும்பனையால் பாங்கி நாய்க்கடுகணையால், நாய் மாதிரி இதுங்களுக்கு கடுகெடுத்து போச்சு. நாய் குறைக்கிற மாதிரி இதுங்களும் குறைக்கும் தன்மை கொண்டுருச்சு. கலித்தன்னை வளர்த்தவளும் புலி தின்றாள். புலி தின்னா எப்படி ஒரு பல்லெல்லாம் கூசுமும், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சுழிச்சு கொள்ளுவாங்களோ, அது மாதிரி இதுங்கெல்லாம் என் மூஞ்ச சுழிச்சுக்கிச்சுங்க. ஒரு மாதிரி புளிப்பு தின்னும் போது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, அந்த புலியினுடைய இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும்போது புளிக்கின்ற சுவை மூஞ்ச ஒரு மாதிரி அமைத்துக் கொள்வோம் இல்லையா, அதுபோல் அந்த புலி தின்றால் ஒத்தாள் அப்படின்னு சொன்னார். விரும்புகின்ற பெண்கள் எல்லாம் அரும்புகின்றார். இந்த மாதிரி விரும்புகின்ற பெண்கள் எல்லாம் மாயா சக்திகள் எல்லாம் அரும்புகின்றார் அப்படின்னு சொன்னார். அரும்புதல் என்பது மலர்தல் என்று சொல். அலர்த்தால் வித்தகர் என் நடராயர் சித்தம் அறிந்தனர். சித்தரோ வித்தகராக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியுடைய சித்தம் நான் இன்னும் அறிந்திருக்கவில்லை அப்படின்று எல்லா பாடல்களிலும் இந்த மாயை சக்திகள் எப்படி அதுங்கெல்லாம் முரண்பட்டு முகத்தை இது பற்றி வாய் வந்த மாதிரி பேசுனுச்சிங்க, எப்படி மூஞ்சை திருப்பிக்கிச்சிங்க, இழிச்சுக்கிச்சிங்க, எப்படி என்றெல்லாம் குறிப்பிடுகின்ற மணவாளர் வருகின்ற தருணம் இது மடவி. யாரு? அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிட்டார். அவர் மணவாளர். மறைந்திருமே நீவீர் என்று, நீங்களாம் கொஞ்சம் மறைந்திருங்க அப்படின்னு நான் அதுகிட்ட சொன்னேன். அதனாலோ அன்றி எனமேது நமக்கெனைத்தான் யார் தடுக்க கூடும் என்று உரைத்தேன். நீங்களாம் ஒதுங்கிருங்க, என்னை அவர் என்னோட கலக்கக்கூடிய நேரத்தை யார் எதுவும் தடுக்குவதற்கு யாரால் கூடும் என்று சொன்னேன். இதனாலோ எதனாலோ அறியேன், குணநீடு பாங்கி மிரையை நினையார், மிரையை நினையார். என்னுடைய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை இந்த மாயை சக்திகளுக்கெல்லாம் தெரியாது, அவருடைய சிறப்பை பற்றி இதுங்களுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்றாரு. குணநீடு பாங்கி அவள் இறைவர் நினையார், குணம் கொண்டால் வளர்த்தவளும் பணம் வென்றார். அதாவது குணம் கொண்டால் வளர்த்தவளும், இந்த மாயை சக்திகளும் தீய குணத்தை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் மனநீடு குலன் மடவார் குண நீடுகின்றார். இதுங்களுடைய குணங்களும் தீயத்தன்மையும் முரட்டுத்தன்மையும் பிடிக்காத தன்மையும் அது தொடர்ந்து நீடு கொண்டே வருது. குணங்கள் ஏற்புடையதாக இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாததாக அது நீடுகின்றது என்றார். வள்ளல் நடராஜர் திருவுள்ளம் அறிந்திலனே. பதிவரு ஒரு தருணம் இது நீவீர், அவர் வடிவை பார்ப்பதற்கு தரம் இல்லீர் என்று அதனாலும். சும்மா இருக்கக்கூடாது, ஏற்கனவே தான் கடுப்பா இருக்குதுங்களே அந்த சக்தி. அந்த சக்தி கிட்ட பெருமான் என்ன சொல்றாரு, இறைவன் வராரு, அதான் பதிவரும் ஓர் தருணம் இது நீவீர், அவர் வடிவழகை பார்ப்பதற்கு தரம் இல்லீர் என்று. இப்படி சொன்னா இன்னும் கடுப்பாகும் இல்லையா?
உங்களுக்கெல்லாம் என்ன தரம் இருக்குது இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கறதுக்குன்னு இந்த சக்தி கிட்ட சொன்னேன். எதிலும் எனக்கு இச்சை இல்லை அவரடி கண்டல்லால் என்று உரைத்தேன். எனக்கு அவருடைய திருவடியை பார்ப்பதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் இச்சை இல்லை என்று இதுங்கிட்ட சொன்னேன். இதனாலோ எதனாலோ அறியே மதிமுகத்தால் பாங்கி ஒரு விதமுகத்தால் ஆனார். விதிமுகத்தால் ஆனார். இந்த மதிமுகத்தால் பாங்கி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி அது ஒரு விதமாக முகத்தை வந்து தூக்கிக்கிச்சு. மகிழ்ந்தென்னை வளர்த்தவளும் இகழ்ந்து பல புகன்றாள். இதற்கு முன்பு என்னை மகிழ்ச்சியோடு வளர்த்தெடுத்த அந்த மாய சக்திகள் எல்லாம் வந்து என்னை இகழ்ந்து பல வார்த்தைகள், பல திட்டுகள், பல சொற்கள் எல்லாம் என்னை புகன்றுச்சு. துதிசை மட மாதர் எல்லாம் சதி செய்வாரானார். துதிசை மட மாதர் இதற்கு முன்பு வணங்கப்பட்ட இந்த மாயா சக்திகள் என் உள்ளத்தில் இருந்து என்னை வளர்த்தெடுத்த சக்திகள் எல்லாம் மற்ற துணை சக்திகள் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க சதி செய்ய தொடங்கிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சதி செய்து இவருடைய வளர்ச்சியை தடுப்போம் அப்படின்றது அதுங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று கூடிக்குச்சுங்க. சதி செய்வார் ஆனார். சுத்த நடராஜர் திரு சித்தம் அறிந்திரன். இந்த நடராஜருடைய சித்தம் எது என்பதை நான் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையே அப்படின்றது இந்த பாடல் சொல்றது. மன்றாடும் கணவர் திரு வார்த்தை அன்றி உமது வார்த்தை என்று செவிக்கோர் ஏறாதென்று இன்னும் கடுப்பை மூட்டுறாரு. அதுகிட்ட என்ன சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவார்த்தையை தவிர்த்து உமது வார்த்தைகளை நான் கேட்க தயாரா இல்லை, என் செவிக்கு ஏறாது போ அப்படின்றாரு. இப்படி சொன்னா என்ன ஆகும் என்றதனாலோ இன்றாவி அன்னவர்க்கு தனி இடம் காணேன். இன்றாவி அன்னவர்க்கு தனி இடம் காணேன். அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை நான் வந்து காணவில்லையே என்று உரைத்தேன். இதனாலோ அதனாலோ அறியேன் முன்றானை அவிழ்ந்து மிக முடுக்கி நடக்கின்றார். முந்தானை எல்லாம் அவிழ்ந்து கட்டுன்னு நடக்குதுங்க இந்த மாய சக்திகள் என்று சொல்றார். முதற்பாங்கி வளர்த்தவளும் மதிப்புடன் செல்கின்றார். முதற் சக்தியாக இருந்து என்னை வளர்த்த இந்த மாயா சக்திகளும் மதற்புடன் அப்படியே ஒரு திமிராக அப்படியே ஒரு மூஞ்ச தூக்கிக்கிட்டு போகுதுங்க. ஒன்றாத மணப்பெண்கள் வென்றாரின் அடுத்தார். ஒன்றாத மணப்பெண்கள்னா மற்ற பெண் சக்திகள் எல்லாம் அதுங்களும் வந்து அதுங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுது. ஒருத்தர் திரு நடராயர் திரு கருத்தை அறிந்திலன். ஒருத்தராக விளங்குகின்ற ஒன்றான தெய்வமாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரனுடைய திருக்கருத்தை நான் வந்து அறிந்திலனே அப்படின்றது சொல்றாரு. கூடிய என் கணவர் என்னை கூடாமற் கலைக்க கூடுவதோ நும்மாலே. அதாவது தன்னுடன் கூடிய என் கணவர் என்னை கூடாமற் கலைக்க கூடுவதோ நும்மாலே. நான் கடவுள் என்னுடைய கணவர் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து கூடாமல் நீங்களாம் வந்து கலைக்க பார்க்குறீங்களா எங்களுடைய உறவை, எங்களுடைய நட்பை அப்படின்னு சொல்றாரு அந்த மாயா சக்தி கிட்ட. என்னோட கூடி நாங்க சந்தோஷமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம், நீங்க வந்து கலைக்க கூடுவதோ உன்னால முடியுமோ அப்படின்னு நான் சொன்னேன். ஏடியனை அறியாரோ சபைக்கு வருவாரோ, எடியனை அறியாரோ அப்படின்னு அந்த மாயா சக்திகளை கேட்குது. என்னை அவருக்கு தெரியாதோ, சபைக்கு வருவாரோ, மனம் என்ற சபைக்கு எனக்கு வருவாரோ என்று உரைத்தேன். இதனாலோ எதனாலோ அறியேன் நாடிய என் பாங்கி மனம் மூடி நின்று போனார். அதாவது பாங்கி என்ற அந்த மாயா சக்தி மனம் மூடி மனதை வந்து மறைத்து கொண்டு போனிச்சு. நன்னி என்னை வளர்த்தவளும் எண்ணியவார் இசைத்தார். துரோதாயி என்ற அந்த மாயா சக்தி வளர்த்த மாயா சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியும் என்னை வந்து பலவாறாக திட்டி தீர்த்துச்சு. தேடிய ஆயங்கள் எல்லாம் கூடி உரைக்கின்றார். தேடிய ஆயங்கள் என்பது குற்றங்கள், எல்லா குற்றங்களையும் என் மேல சுமத்தி என்னை வந்து திட்டுனுச்சு. கூடி எல்லாம் அந்த சக்திகள் எல்லாம் கூடி என்னை உரைக்கின்றது. திருத்தர் நடராஜர் திருக்கருத்தை அறிந்திலனே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருக்கருத்தை நான் இன்னும் அறிந்திருக்கவில்லை
அப்படின்ற இந்த பாடல்களிலே சுமார் 24 பாடல்களிலே ஒரு மனிதனை இப்பொழுது நம்மளெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது மாயா சக்தி. ஏன்னா நம்ம வாழ்ற உலகம் வந்து மாயா உலகம். அப்ப அது இயக்குறதும் மாயா சக்தி தான். ஆனா அருள் நம்மளை வந்து காரியப்படுத்தும் பொழுது, தூய சக்தியாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பூரண சக்தி வந்து நம்மளை ஆட்கொள்ளும்போது, இந்த 2க்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் தான் இந்த பாடலினுடைய சாரம். அப்ப அந்த தூய சக்தி வளர்த்து எடுக்கும்பொழுது, இந்த மாயா சக்தியினுடைய நிலைப்பாடு என்ன? எப்படி எப்படிலாம் இதுங்க வந்து நமக்கு தொல்லை குடுக்கும், இடையூறு ஏற்படும், அதுங்க எப்படி முகம் சுளிச்சுக்கிட்டு போகும், அதுங்க எப்படி விரும்பாது அப்படின்ற ஒரு ஒரு தத்துவத்தை இந்த பாடல்கள் வழியில நமக்கு நம்ம உடம்புக்குள்ள இயங்குகின்ற இந்த இரு தரப்பட்ட சக்திகள், ஒன்று தூய சக்தி, இன்னொன்னு மாய சக்தி. இந்த உலகமும் அப்படித்தானே இருக்குது. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஆக நெகட்டிவாக இருக்கக்கூடிய சக்தி தான் இந்த பாங்கின்னு சொல்லக்கூடியதும், மற்ற மடவார்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற பெண் சக்திகள் எல்லாமே நிறைய வகையான சக்திகள் நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பொறுப்பு கொண்டு அந்த சக்திகள் இயக்கி கொண்டிருக்கு. இத்தனை சக்திகளிலும் மாற்றி அந்த சக்தி வந்து தூய சக்தி அருட்பெருஞ்சோதி என்ற சக்தி இயக்கும் பொழுது அந்த சக்தியினுடைய நிலைப்பாடு பற்றி விளக்குவதாக இந்த 24 பாடல்கள் நமக்கு வந்து புலப்படுத்துது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அடுத்தது 79வது பாடல் நற்றாய் செவிலிக்கு கூறல். நற்றாய் என்பது இங்கு அருட்பெருஞ்சோதி தாயை கூறும். அது நல்ல தாய். நற்றாய் என்பது நல்ல தாய், உண்மை தாய். நம்மளை வந்து உயிர்ப்பிக்க வல்ல உண்மை வாழ்வை தரவல்ல தாய். செவிலி என்ற வளர்ப்பு தாய். அது மாயா சக்தி. அப்ப செவிலிக்கு கூறல்னா செவிலிக்கு இந்த நற்தாய் என்ன சொல்லுது அப்படின்றதுதான் இந்த பாடலோட அடுத்த பாடல். உணர்ந்தவர் தமக்கும் உணர்வறியான் என் உள்ளகத் தமர்ந்தனன் என்றான். உணர்ந்தவர் தமக்கும் உணர்வறியான். யாரு? இந்த உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வள்ளலாருக்கு முன்பு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர்ந்தவர்கள், பராபரை உலகவாசிகள். ஏன்னா மத தலைவர்கள் அவர் 7வது வெளியிலிருந்து ஒரு ஒளி உலகத்தை உணர்ந்திருக்கிறார்கள். பிரம்மா பிரம்ம வெளியில இருக்கிறத ஒளியை உணர்ந்திருக்கிறார். விஷ்ணு லோகத்துல இருக்கிறத உணர்ந்திருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலை அவங்கவங்க உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் அருட்பெருஞ்சோதி வந்து யாராலும் உணராதது. அதான் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே என்று வள்ளல் பெருமான் அகவல்ல குறிப்பிட்டிருப்பார். உணர்ந்தவர் தமக்கும் உணர்வறியான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருள் கிடைத்தால் தான் அது அருட்பெருஞ்சோதியை உணர முடியுமே ஒழிய மற்றவங்க உணர முடியாது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் உணர முடியாது. என் உள்ளகத் தமர்ந்தனன் என்றார். உள்ளகத்துல வந்து உள் அகம் அப்படின்னா ஆன்மாக்குள்ள வந்து அமர்ந்து கொண்டது என்று சொன்னார். அணிந்தனன் எனக்கே அருண் மணமாலை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து வள்ளல் பெருமானுக்கு மணமாலையை வந்து அணிந்தது. அதிசயம் அதிசயம் என்றார். இது வந்து ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா இதற்கு முன்பு இந்த அருள் யாருக்குமே அருள் பாலித்ததில்லை. யாருக்கும் மாலை அணிந்ததில்லை. அதனால அதிசயம் அதிசயம் என்றால் துணிந்து நான் தனித்த போது வந்து என் கை தொட்டன. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து வள்ளல் பெருமானுடைய திருக்கையை வந்து தொட்டுக்கொண்டது. பிடித்தனன் என்றார். தொட்டது மட்டும் இல்லாம பிடித்தனன் என்றார். உணர்ந்தனன் கலந்தான் என்றுளே கழித்து பொங்கினான் நான் பெற்ற பொன்னே. உணர்ந்தனன் அப்படின்னா உயிர்ல வந்து 4 இடம் இருக்குது. அகம், அகப்புறம், புறப்புறம் என்ற இடத்துல வந்து கலந்து கொண்டது என்று உள்ளே கழித்து பொங்கினான். இந்த நற்றாய் வந்து உள்ளுக்கு கலந்துச்சுனாக்க ஆனந்தம் பொங்கும். நான் பெற்ற பொன்னே, நான் பெற்ற பெண்ணே, பொன்னே என்று அந்த தாய் வள்ளல் பெருமானை குறிப்பிடுகின்றது. வள்ளல் பெருமானை இங்கே பொன்னுடம்பு தந்ததில்லை. பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த என் தனி அன்பே. அதனால பொன்னே என்று வள்ளல் பெருமானை அந்த தாய் மகிழ்ந்து போற்றுகின்றது. தனிப்பெரும் பதியே என் பதியாக தவம் ஏது புரிந்ததோ என்றார்.
தனிப்பெரும் பதியே அருட்பெருஞ்சோதி வந்து ஒரு தனி பெரும்பதி. என் பதியாக வள்ளலாருக்கு கிடைத்த பதி எது? பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்றருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளேன்னு அகவல்லர். யார் யாரு எதை எதை பற்றுகின்றார்களோ அவங்களுக்கு அந்த பற்றின் காரணமாக அந்த அந்த ஒளி கிடைக்கும். ஆக வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியை பற்றியினால் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி கிடைத்தது. அதான் என் பதி ஆக. வள்ளலாருடைய பதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். சித்தர்களுடைய பதி பராபரை. என் பதியாக தவம் ஏது புரிந்ததோ என்றார். என்ன தவம் புரிந்ததோ தெரியலையே அப்படின்னு. அனித்த நீத்தெனைத்தான் அன்பினால் அணைத்தார். அனித்தியமானதை எல்லாம் நீக்கி எனைத்தான் அன்பினால் அணைந்தான். நித்தியம்னு ஒண்ணு இருக்குது, அனித்தியம்னு ஒண்ணு இருக்குது வான்வெளிகள். நித்திய வெளி, நித்திய அறிவு, நித்திய சுகம், நித்திய வாழ்வு அப்படின்னு ஒரு வகுக்கப்பட்டிருக்கு. கண்டதெல்லாம் அனித்தியமே அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப பராபரை வரைக்கும் எல்லாமே அனித்தியமாக கொள்ளப்படுது. அதான் அனித்த நீத்து எனைத்தான் அன்பினால் அணைந்தான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் சொல்றாரு இல்லையா? அப்ப அன்பு உயிர்கள் பால் இரக்கமும் இறைவன் பால் அன்பும் கொண்டிருந்தால் இறைவன் வந்து அணைந்து கொள்வான். அதிசயம் அதிசயம் என்றார். இந்த பாடல்களிலும் நமக்கு அதிசயம் 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிசயம். இனி துயர் சிறிதும் அடைந்திடேன் என்றார். கடவுள் வந்து கலந்துட்டாக்க அப்புறம் என்ன துன்பம் வருமா? அதனால இனி துயர் சிறிதும் அடைந்திடேன் என்றார். எனக்கிணை யார் எனக்கிணை யார் கொலோ என்றார். இணையாக யார் இருக்க முடியும்? சித்தர்கள் எல்லாம் இதுக்கு இணையாக இருக்க முடியாது. அதான் வள்ளல் பெருமான் எனக்கு இது யார் அப்படி நிறைய பாடல்கள் 6ஆம் திருமுறையிலயும் ஈடு இணை இல்லை. வள்ளல் பெருமானுக்கு வந்து யாரும் வந்து இணையாக இருக்க முடியாது. 10, 25வது பாட்டல்ல கூட என்னை போல் உன்னை அடைந்தவன் யார் இருக்கிறான்னு கூட வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட கேட்பார். நோவாது நோன்பு என்னைப்போய் நோற்றவனும் என்னைப்போல் சாவா வரம் சார்ந்தவனும் தேவா நின் பேரருளை என்னைப்போல் அடைந்தவர் யார் உலர் சற்றே நீ அறை என்பது அந்த பாடல். ஆக எனக்கினை யார்கொலோ என்றார். சனி பிறப்பறுத்தே. சனி பிறப்பு என்பது துன்பப் பிறப்பு. அது சனின்னு சொல்றது. சனி பிறப்பறுத்தேன். இப்ப நம்மளுடைய பிறப்புனா ஒரு துன்பப் பிறப்பு. அதை அறுக்கணும். பிறப்பை அறுக்கிறதுக்கு தான் பிறவியை கிடக்குது நமக்கு. அது மனித பிறப்பு எடுத்தால்தான் அந்த பிறப்பை வந்து ஒழிக்க முடியும். இதைத்தான் ஒரு சித்தர் வள்ளலாருக்கு முன்பே சொன்னாரு. மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனிதரிலே நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலே மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர்னர். ஆக பிறப்பை வந்து அறுப்பதுதான் பிறவியின் நோக்கம் என்பதை புரிந்து கொண்டால் இந்த பிறவியின் பயனை நம்ம வந்து அடைவதற்கு முயற்சி செய்யும். இல்லைன்னா மற்ற முயற்சிகள் எதுவுமே செய்யாம போயிட்டோம்னு சொன்னோமாக்க அந்த பிறவி வந்து வீணா போயிடும். அதனால களிப்பு ததும்பினால் நான் பெற்ற கனியே. புண்ணிய பதியை புணர்ந்தன. இறைவன் வந்து புண்ணியவான் இல்லையா? அதனால இறைவன் வந்து புண்ணிய பதின்னு சொன்னார். இறைவனை வந்து புண்ணியவான். திருமூலரும் அதான் சொல்லுவார். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியைன்னுவார். போதந்தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். ஆக புண்ணிய பதியை புணர்ந்தனன் நான் செய் புண்ணியம் புகழ் அரிதன். என்ன புண்ணியம் செய்தேனோ, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அகவல்ல அருட்பாளர் நீங்க படிச்சிருப்பீங்க. வள்ளலார் செய்த புண்ணியம் வந்து மிக மிக பெருசு. அது வையகத்தையும் வானகத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் அது. ஜீவகாருண்யம் வந்து அவ்வளவு பெரிய புண்ணியம் அது. ஆக அந்த புண்ணியத்தை எல்லாரும் செய்து புண்ணியவானாக ஆகணும். புண்ணிய பலத்தை பெருக்கிக் கொள்ளும். ஏன்னா பொருந்துதல் என்பது வந்து புண்ணிய பலத்தால் தான் வந்து பொருந்துது. அதனால புண்ணியத்தை நாம் வந்து
காலம் உள்ள வரையே நம்ம செய்து கொள்ள வேண்டும். பிறருக்கு பசிப்பினி போக்குவது மட்டும்தான் புண்ணியம் அல்ல. ஒரு பிறருக்கு இன்சொல் ஆடுவது கூட அதுவும் புண்ணியம் தான். அருட்பெருஞ்சோதி நாமத்தை சொல்வதும் புண்ணியம். இறைவனை நினைப்பதும் புண்ணியம். இறைவனை பற்றி பேசுவதும் புண்ணியம். இறைவனுடைய திருப்புகழைகள் எல்லாம் கேட்பது கூட புண்ணியம் தான். இப்படி பல வகையில புண்ணியத்தை எந்த அளவுக்கு பெருக்கிக் கொள்ள முடியுமோ பெருக்கிக் கொள்வது பிறவிப்பிணி தீர்ப்பதற்கு அதான் மருந்து. தன்னிய மதியின் அமுதெனக் கழித்த தயவை நான் மறப்பனோ. தன்னிய அப்படின்னா குளிர்ந்த மதி. குளிர்ந்த மதின்னா குளிர்ந்த அறிவு. அமுதனுக்கு மதியின் அமுதனக்க இது வான்மண்டலத்து அமுதம். தன்னிய மதியின் அமுதம். மதிமண்டலத்து அமுதம்னு சொல்வார். வாயார உண்டே பதிமண்டலத்து அரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவை துற. ஆக வான்வெளியில நமக்கு மதி அமுதம் உண்டு வளர வேண்டும். அந்த இதை இறைவன் வள்ளல் பெருமானுக்கு ஊட்டினான். அந்த தயவை நான் மறப்பனோ. உண்டி கொடுத்தவர் இல்லையா இறைவன் வள்ளல் பெருமானை ஊட்டி ஊட்டி வளர்த்தவர் இல்லையா தாய். அதனால அதை மறைப்பேனோ என்றார். எண்ணிய அனைத்தும் ஈந்தருள்கின்றான். என்னென்னலாம் எண்ணுகின்றாரோ அதையெல்லாம் கொடுக்குது. எல்லா சக்தியும் வள்ளல் பெருமானுக்கு கொடுக்குது. அவர் என்ன நினைக்கின்றாரோ அதான் வள்ளல் பெருமான் சொல்வார், எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தின். என்னையோ என்னையோ என்றால் அதிசயம். நினைக்கிறதெல்லாம் கிடைக்குது, நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுது இல்லையே அப்படின்னும் போது அது ஒரு அதிசயம் இல்லையா, ஆச்சரியம் இல்லையா. அந்நிய பேரானந்த வடிவம். அந்நிய பேரானந்தமே வடிவம் ஆயின. பேரானந்த வடிவத்தை வள்ளல் பெருமான் அடைந்தார். நான் பெற்ற அணங்கே. அணங்கே என்பது பிள்ளையை குறிக்கும், அல்லது சக்தியை குறிக்கும். அதனால இங்கே பேரின்பத்தை வள்ளல் பெருமானுக்கு பேரானந்த வடிவம் தாங்கி பெற்றிருக்கிறது. தாய் மகிழ்து தான் பெற்ற பிள்ளை. சத்திய ஞானா சபாபதி எனக்கே தனிப்பதி ஆயினார் என்றார். சத்திய ஞான சபை இருக்கு இல்லையா, பெருவெளி. அந்த பெருவெளியில் உள்ள தனிப்பதி எனக்கு உரிமையாக ஆயினாள். நித்திய வாழ்வு பெற்று நான் இன்ப நிலைதனில் நிறைந்தனன் என்றார். மற்றவங்களுக்கெல்லாம் அனித்திய வாழ்வு, ஆனா வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வுனா மரணம் என்றும் வராத ஒரு வாழ்வு தான் நித்திய வாழ்வுன்னு சொல்றது. என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு நித்தியம் என்று பொருள். ஒரு காலத்தில் இருந்த அந்த வாழ்வு இல்லாமல் போனால் அது அனித்திய வாழ்வு. ஒரு இடத்தில் நீங்க இருந்து அந்த இடத்துல அந்த இடமே இல்லாமல் போச்சுன்னா அது அனித்திய இடம். அதான் கண்டது எல்லாம் அனித்தியம் என்று வள்ளல் பெருமான் கொடுப்பார். ஆக நித்திய வாழ்வு பெற்று நான் இன்ப நிலைதனிலே நிறைந்தேன். அந்த இன்ப நிலைக்குரிய உலகம்தான் சமரச சன்மார்க்க வெளி. பித்தியல் உலகில் காண்மினோ. இது பைத்தியக்கார உலகம். இது நம்ம வாழ்ற உலகம் இருக்குது, இது பைத்திய உலகம். பித்துலகீரே பித்துலகீரேன்னு வள்ளல் பெருமான் பாடியிருப்பார். பித்தியல் உலகில் காண்மினோ, நீங்களாம் காண முடியுமா? சித்தி வேறெல்லாம் என் வசத்தென்றார். எல்லா சித்திகளும் எல்லா பேரும் என் வசம் ஆயின. எத்திசை ஈரும் ஒத்திவன் வருக. எத்திசையில உள்ளவரும் இதை ஒத்து அடையணும் என்றனன். ஏது மெல்லியலே. மெல்லியலே என்பது தாயை குறிக்கும். தாய் என்ன விரும்புகிறார்? எல்லாரும் இந்த இடத்தை பெறணும். அதனால்தான் இந்த பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் மற்றும் சேரிடமாம் இது பாரீர் டெஸ்டினேஷன் அன்னைக்கே வகுக்கப்பட்டுருச்சு. 19ஆம் நூற்றாண்டுல புதிய டெஸ்டினேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் எந்த இடத்துல போய் சேரணும் அப்படின்றது. திருமணி பொதுவில் ஒரு பெரும் பதி என் சிந்தையில் கலந்தன். திருமணி பொதுவில். பொதுவுல 2 இருக்கு இல்லையா, பொதுவது சிறப்பது புதியது பழையது. அப்ப பெருவெளி புதியது. அந்த பொதுவுல இருக்கக்கூடிய ஒரு பெரும் பதி என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி என் சிந்தையில் கலந்தன். எண்ணத்துல கலந்து கொண்டது என்றார். பெருமையில் சிறந்தேன். அது பெருமைக்குரிய ஒரு பேரு. அதுல சிறப்பு பெற்றேன். என் பெரும் தவத்தை பேசுதல் அரிதென்றார்.
பெருமானுக்கு கிடைத்த அல்லது பெருமான் செய்த தவம் வந்து பேசுதற்கு அரிது. ஏன்னா அது வந்து இதுவரையில அதுக்கு முன்பு வாசிப்பயிற்சி, விசாரணை மார்க்கம் என்றுதான் இருந்ததே ஒழிய, ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து பேசப்படல. அதனால பேசுதற்கு அரிது. இது வந்து யாருக்கும் தெரியாது. 6ஆம் திருமுறை படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஜீவகாருண்யத்தினால அருளை பெற முடியும் என்ற ஒரு கருத்து நமக்கு விளங்குது. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் எல்லா விதமான பூஜைகளையும், எல்லா விதமான யாக பூஜைகளும், எல்லா வகையான மந்திரங்களை எல்லாம் தோற்கடித்தது. அப்படி உயர்ந்த ஒரு இது ஒரு உயிருக்கு ஒரு உயிர் கருணைப்படுவது. கடவுள் அதை விரும்புகின்றார். இதுவே கடவுள் வழிபாடாகவும் இறைவன் ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் ஜீவகாருண்யம் கொள்ளுகின்றார்களோ, பழகுகின்றார்களோ, அவருக்கு அவனுடைய அருளை தந்து நித்திய வாழ்வழிக்கு சித்தம் கொண்டிருக்கிறான். ஆக இந்த நெறியை நாம் வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு சன்மார்க்கத்துக்குள்ள வர வேண்டும். சன்மார்க்க நெறிகளை கடைபிடித்து ஒழுக வேண்டும். இததான் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் சொன்னது. ஆக பெருமைகள் சிறந்தேன் என் பெரும் தவத்தை பேசுதல் அரிதென்றால் இருமையும் என் போல் ஒருமையில் பெற்றார் யாருடன். இருமை என்பது பராபர நிலைக்குட்பட்டதும் அதற்கு அப்பால் பட்டு இருக்கின்ற மற்றொரு நிலையும். ஆக ரெண்டையும் வந்து ஒருமையில் வந்து அவருக்கு கிடைச்சது. எல்லா நிலைகளையும் வந்து ஒரே நிலைக்குள்ள நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வள்ளல் பெருமானுக்கு அது. மற்றவர்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்குதா அப்படின்னா கிடைக்கல. அதனால்தான் யார் உளர் என்று கேட்டார். யாண்டு உளர் என்றார். மறுமலர் முகத்தே இளநகை துளும்ப வயங்கினல் நற்பெற்ற மகளே. முகம் மலர்ந்து தாய் வந்து முகம் மலர்ந்து துளும்ப பெற்றெடுத்த மகள் என்று இங்கே பெண்பாலாக குறிக்கின்றது. வள்ளலை புணர்ந்தேன். வள்ளல் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் புணர்ந்து கொண்டேன். அம்மாவோ அம்மாவோ இதுதான் மாலையோ காலையோ என்றார். இது மாலை நேரமா காலை நேரமா ஒன்றும் புரியலையே என்று சொல்லுகின்றது. எல்லலை தவிர்த்தேன். அதாவது பல்வேறு துன்பங்களையும் எளிமைகளை எல்லாம் தவிர்ந்தேன். உலகெல்லாம் எனக்கே ஏவல் செய்கின்றன. இந்த நிலையை அடைந்து விட்டால் உலகம் எல்லாமே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றாரோ அதை கேட்டு நடத்துவதற்கு எல்லா சக்திகளும் எல்லா உலகங்களும் தயாராக இருக்கும். அதான் ஏவல்னாக்க சொல்றதை கேட்டு செய்யறது. தெல்லமதறுத்தி அழிவிலா உடம்பு சித்தியும் பெற்றனன் என்றார். தெல் அமுதுன்னா தெளிந்த அமுதத்தை உண்டு அழிவில்லாத உடம்பு கொண்டு சித்தியும் பெற்றன. நம்மலாம் எவ்வளவு காலம்தான் சுட சுட சாப்பிட்டாலும் உடம்பு செத்து போய்கிட்டே இருக்கும். செல்ஸ் எல்லாம் வந்து நிலைக்காது. அப்பப்ப தினமும் செல் செத்து போடும். ஆனா அமுதம் உண்டால் அந்த செல்ஸ் வந்து ஒளி செல்ஸாக மாறி நித்திய உடம்பை வந்து கொடுக்கும், நித்திய அறிவையும் கொடுக்கும், நித்திய சித்திகளை எல்லாம் கொடுக்கும். துல்லிய மடவீர் காண்மீனோ மற்ற துள்ளுகின்ற மடப்பெண்கள் எல்லாம் அழகு பெண்கள் எல்லாம் சோர்விலா நான் பெற்ற சுதை. சோர்வ ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளியது அருட்பெரும் ஜோதி. கனகமா மண்டிலே நடம்புரி பதங்கள் கண்டன. கனகம் என்றால் பொன்னுலகம். மன்றில்னு சொன்னாலே அது வெளியே தான் குறிக்கும். அங்கே இறைவன் நடம்புரி பதங்கள் கண்டன். பற்பல பதங்கள் இருக்கு. கண்டனன் என்றால் அந்த பதத்தை நான் கண்டேன். அனகச்சிற் சபையில் ஒரு பெரும் பதி என் அன்பிலே கலந்தது. அனக மார்க்கம் இல்லையா, அந்த இறைவனோடு நான் வந்து கலந்தேன். தினகரன் சோமக்னி எல்லாம் எனக்கே செயல் செய்ய தந்தன. தினகரன்னா சூரியன். சூரியனும் சந்திரனும் போன்ற பிரகாசம் எல்லாம் எனக்கே செயல் செய்ய தந்தனை. என் உள்ளத்தில் என்னுடைய உடம்பில் செயல்பட இறைவன் கொடுத்தான். தன் கரத்தினைத்தான் தழுவினான். அவனுடைய கரத்தால் என்னை தழுவினான் என்று சொல்றாரு. தவத்தினால் பெற்ற நம் தனையை, தவத்தினால் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை வள்ளல் பெருமான் பெற்று தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்றதையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை
பெற்றெடுத்தது அவரை பெருவெளிக்கு. கொடிப்பெரு மணிப்பொற் கோயில் என் உளமா கொண்டு வந்தமர்ந்தனன் என்றார். கொடி பெருமணி பொற்கோயில் என் உளமா கொண்டு வந்து அமர்ந்தது. வள்ளல் பெருமானுடைய உள்ளம் நம்மளுடைய உள்ளம் போன்றதல்ல. அது வெளியாக மாறிவிட்டது. சமரச சன்மார்க்க வெளியாக மாறிவிட்டால் அது பொற்கோயில். ஔவையார் சொல்லு இல்லையா, உள்ளம் பெருங்கோயில்னு. உள்ளமே சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. திருமூலர் சொல்வாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அதனால வள்ளல் பெருமானுடைய மனம், உள்ளம் அது ஒரு பொற்கோயில். கொண்டு வந்து அமர்ந்தனன்னு சொல்றாரு. கடிப்பது மலர்பூங் கண்ணி வேய்ந்தனைத்தான் கடிமணப் புரிந்தனள். இறைவன் அவரை மனம் புரிந்து கொண்டார். அந்த கலந்து கொண்டது திருமணம், கடிமணம் அப்படின்னு சொல்றது. ஒடிப்பெற எல்லாம் வல்லதோர் சித்தாம் ஒளி எனக் கழித்தனன் என்றார். ஒடிந்து போகாமல் அல்லது ஒளிப்பு இல்லாமல் எல்லாம் வல்ல ஒரு சித்தாம் ஒளி, அறிவு ஒளியை எனக்கு அளித்தனன் என்றார். இடிப்போடு நொடித்தீர் காண்மினோ என்றார். என் தவத்தியன் என் மெல்லியலே, என் தவத்தியன்ற மெல்லியலே. இடிப்போடு நொடித்தார் என்பது இறைவனை இறைவன் அவருக்குள்ள கலந்தது, இடித்திடித்து அவருக்கு உரைத்தது, அதையெல்லாம் கண்டு கான் என்று சொன்னார். வாழிய மா மணி மன்றிறைவனை, வாழி என்றால் வாழ்க, மணிமன்றில் மன்றிறைவனை, அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வாழ்க என வாழ்த்துகின்றார். எனக்கு மாலை வந்து அணிந்தனன் என்றார். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் மாலை அணிந்தார். ஒளியோர் ஊழி உழவினும் அழியா உடம்பெனக் கழித்தனன் என்றார். இதுவரையில யாருக்கும் பெறாத உடம்பு, பல கோடி யுகங்கள் சென்றாலும் அழிதகவில்லாத ஒரு உடம்பு எனக்கு அளித்தார். அதான் ஏன் அருப்பெருஞ்சோதியை வணங்கணும், ஏன் அருப்பெருஞ்சோதி செய்து கொடுக்கின்ற உடம்பை நம்மலாம் பெறணும்னாக்க, அது எத்தனை கோடி யுகங்கள் கடந்தாலும் அது அழியாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் மரணமில்லாத பெருவாழ்வு என்று குறிப்பிடுகின்றார். மற்ற சித்தாந்த தெய்வங்கள் நமக்கு கொடுக்கிற, அதாவது பராபரை தெய்வம் வழங்குகின்ற உடம்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே இருக்கும். அது அழிவுக்கு வித்தாகிவிடும். அதனால்தான் வள்ளலார் சித்தாந்தத்திலையும் நமக்கு லட்சியங்கள்லாம் வைக்காதீங்க. சன்மார்க்கத்தை என்ற ஒரு புதிய மார்க்கத்தை இறைவன் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கான் 19ஆம் நூற்றாண்டு. ஆக சமய நெறியெல்லாம் கடந்து இருக்கின்ற இந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்கின்ற உடம்பு தரமானது. அதான் சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகாக்கர பொருள் ஈந்த சற்குருவேன்வர். ஆக ஊழிதோர் உளவினும் கடந்தாலும் அழியா உடம்பெனக் கழித்தனன் என்று. ஆழிசூழ் உலகோடு அண்டங்கள் அனைத்தும் அழிக்க அன்றருளினான் என்றார். அந்த உடம்புல அண்ட சராசரங்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கியது. எல்லா உலகங்களும் அதுக்குள்ள அடங்கும். அதான் ஆழிசூழ் உலகோடு அண்டங்கள் அனைத்தும், எல்லா உலகமும் அந்த உலகத்துக்குள்ள, அந்த உடம்புக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு உடம்பு. அழிக்க என்று அருளினான் என்றாள். ஏலியன் மாடம் இசை ஏற வைத்தான். 7 இசை, 7 மடமாசை, 36 தத்துவத்தை கடந்தால் அங்கிட்டு ஒரு 7 நிலைகள். இந்த 7ம் கடந்தாக்க 43வது நிலைகளுக்குள்ள வரும். அதான் ஏலியன் மாடமிசை உற வைத்தான். பெருவெளி, சமரச வெளியெல்லாம், அதாவது பராபர வெளியெல்லாம் கடந்து இருக்கின்ற ஒரு வெளியில கொண்டு இறைவன் என்னை வைத்தான் என்று சொன்னார். என்றனன் எனது மெல்லியலி. மெல்லியல் என்பது தாயை குறிக்கும். 7 நான் மணிமன்றருட்ஜோதி என் உள்ளத்தமர்ந்தான். 7 நன் மணி மாமன்றத்தருட்ஜோதி, 7 நிலைகளுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தில் அமர்ந்தது. பாலும் இன்சைவம் போன்றனை தாவி பற்றின. பாலும் இன்சுவையும் போன்று எனை தாவி பற்றினன் கலந்தனன் என்றார். பாலும் தேனும் இனிப்பது போல
என் உள்ளத்தில் இறைவன் பற்றி கொண்டான் அப்படின்றார். சாலும் எவ்வுலகும் தலைக்க எந்தனைக்கே சக்தியை அளித்த வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற சக்தி இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அது எவ்வளவு சக்தி என்றது நம்ம கணக்குக்கு உட்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட மகா சக்தியை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்திருக்குது. சாலும் எவ்வுலகும் தலைக்க வள்ளல் பெருமானுடைய அருள் ஒளியால தான் உலகமெல்லாம் இனி தலைக்கணும். ஏன்னா இறைவனும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் இவரும் ஒன்றாயிட்டாங்க இல்லையா? அதனால்தான் இவரே அந்த ஐந்தொழில் செய்கின்ற பெரும் பாக்கியத்தை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்திருக்கு. அதனால இவரால் எல்லா உலகமும் தலைக்க, அதான் எவ்வுலகமும் அப்படின்னு சொல்றாரு. தலைக்க எந்தனைக்கே சக்தியை அளித்தன. இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். உலகுக்கூறு இடையுறலாம் விலக நீ விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாகுக ஓங்குக என்றனை அப்படின்னு அகவல்ல கடைசியில் பார்ப்போம். மேலே எக்காலத்தும் அழிவிலே, இனி எந்த காலத்திலும் நான் அழிவு அடைய மாட்டேன் என்கின்ற என்றால் மிகு களிப்புற்றனன் வியந்தேன். இப்படி ஒரு பெரிய இன்பத்தை அடைந்து மிக இன்பத்தை உற்றேன் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆக இந்த பாடல்கள் எல்லாம் வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்யத்தினால் பெற்ற ஒரு லாபமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அவரை ஆட்கொண்டு அவர் உலகத்துக்கு வேண்டிய நன்பிள்ளையாக சக்தியாக பெற்றெடுத்து இருவரும் ஒருவரா ஆயிட்டாங்க, ஒரு ஜோதியா ஆயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த பூலோகத்துல உள்ளவனும் ஆக வேண்டும் என்பதை இறைவனின் சித்தமாகத்தான் படைக்கப்படுது. இந்த உலகம் ஏதோ ஒரு பொய் வாழ்க்கையை வாழ்ந்து மாண்டு போவதற்காக இறைவன் படைக்கல. இந்த படைப்புக்குள்ள ஒரு மர்மம் இருக்கின்றது. இந்த மனித படைப்பு என்பது விண்ணுலக வாழ்க்கையை பெறுவதற்கென்றே வகுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நாமெல்லாம் சென்று வள்ளல் பெற்ற மகா பேரை நாமும் பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம். வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றி.